அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம், அதுவும் ஹாலிவுட் சினிமா விமர்சனம். இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஹாலிவுட் படம் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்குது. உண்மையாகவே ஒரு வித்தியாசமான அருமையான ஒரு படம்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. இந்த படம் வந்து அமெரிக்காவிலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்தியாவில் இப்போ தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகிருக்குது. தி மார்ஷியன் அப்படிங்கிற நாவலை எழுதிய ஆண்டி வேர் 2021 ப்ராஜெக்ட் ஹெயில் மேரிங்கிற அதிகம் விற்பனையான ஒரு ஆங்கில புனைய கதை, அதுவும் அறிவியல் புனைய கதையை வந்து நாவலாக வெளியிட்டார். அதுக்கு வந்து எக்கச்சக்கமான சேல்ஸ் அந்த புக்கு. அதை ஒட்டி பில் லாட் மற்றும் கிறிஸ்டோபர் மில்லர் 2 பேரும் தயாரித்து இயக்கிய படம் தான் இந்த அறிவியல் புனைக்கதை சாகச திரைப்படத்திற்கு உந்துதலாக இருந்தது. இதுதான் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. அந்த படத்தோட பேரும் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி தான், அந்த நாவலோட பேரும் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி தான். ட்ராவ் ஹோடாட் அவர் தான் வந்து இதை வந்து வெள்ளித்திரைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கதையை வந்து திரைக்கதையாக மாற்றுறப்ப நிறைய விஷயங்களை மாற்றணும் இல்லையா, அந்த மாதிரி மாற்றி வெள்ளித்திரைக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதையாக தயாரித்து லண்டனில் இந்த படத்தோட ப்ரீமியரை வெளியிட்டாங்க. அதற்கு தொடர்ந்து அமெரிக்காவிலும் வெளியான இந்த திரைப்படம் வந்து வேறு லெவலில் ஹிட் அடிச்சுதாங்க. வணிக ரீதியாகவும் பெரும் பரபரப்பு கலப்புனுச்சு. பெரிய வசூல் சாதனை புரிஞ்சுது. 2021 ஆண்டோட அதிக வசூல் செய்த படம் அப்படிங்கிற பேரை எடுத்திருக்கிற படம் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதுவும் பல லைட்டிங் இயர்ஸுக்கு முன்னாடி, ஒளி ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒளி ஆண்டுகளை தாண்டி இருக்கிற, பூமியிலேருந்து தாண்டி இருக்கிற பல ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கிற தொலைதூர நட்சத்திர மண்டலத்தில் ஒரு தனித்த விண்கலத்தில் கோமாவில் போய் மாட்டிக்கிறார். ஒரு கோமாவை ஆயிடுறாரு அந்த விண்கலத்தில் போன விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி அதிலேருந்து விழித்திருந்து அறிவியல் மற்றும் அணுக்கூறு உயிரியல், அணுன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த அணுகுண்டு அப்படின்னு சொல்லணும்ல, ஆட்டம் அது எல்லாத்தையும் உயிரியலாளர் அவர் தான் வந்து ரியான் கிரேஸ். அவர் வந்து அறிவியல் அணுக்கூறு உயிரியலாளர். அவர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து அவருக்கு ரியான் கோஸ்லிங். அவர் வந்து ரயாலான் கிரேஸ் அப்படிங்கிற கேரக்டர் நேம் இந்த படத்தில். ரயாலான் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறார். தான் கோமாவில் இப்படி தனியாக வந்து விண்கலத்தில் மாட்டிக்கிட்டோம்னு. அவர் தன்னோட நினைவை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு வினோதமான பொருளோட மர்மத்தை ஆராயறதுக்கு ரெடியாகிறாரு. அப்படி ரெடியாகிறப்போ தனக்கான பணியை அவர் வந்து அப்பப்போ நினைவு கூர்ந்துக்கிட்டே அந்த வேலையில் இறங்குறாரு. அந்த வினோதமான பொருள் வந்து எப்படின்னா, சூரியனுடைய விண்கலம் பூமியை சுற்றி இருக்கிற பல கோள்கள், நமக்கு தெரிஞ்சது 9 கோள்கள் தான். அதை வச்சு தான் நம்ம வந்து அஸ்ட்ராலஜி, ஜோசியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இங்கே பல கோள்கள் இருக்கும் இல்லையா விண்வெளியில். அப்படி ஒரு கோள், அது பூமியோட பெருசாக சிறுசாங்கிறதெல்லாம் விட ஒரு வினோதமான கோளாக இருக்குது. இப்போ செவ்வாய் கிரகமே பார்த்திங்கன்னா முன்னாடி மனிதர்கள் வசிக்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வசிக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குதுங்கிறாங்க. சந்திர மண்டலத்தில் இறங்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த வினோதமான அந்த விண்கல்லில், அந்த கோளில் இவர் இறங்கி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த விண்கலத்தில் போயிருக்கிறாரு. அப்போ கோமா ஆயிடுறாரு. அந்த ரியான் கிரேஸ் வந்து ஈவாஸ்டாட் அவங்களோட தலைமையில் ஆஸ்ட்ரோபேஜ், அப்படி அதை ஈவாஸ்டாட்டுங்கிற சாண்ட்ரா ஹல்லர் அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கிறாப்புல இவருக்கு. அவங்க வந்து ஆஸ்ட்ரோபேஜிகளை முற்றிலுமாக அழிக்க ப்ராஜெக்ட் ஹெயில் வந்து மேரியை தொடங்குகிறார். அவரோட தொடக்கம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. அதில் தான் இந்த விண்கலத்தில் இவர் போயிருக்கிறார் நம்ம விஞ்ஞானி. அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, அதில் இவர் ஜெயிச்சாரா, தன்னுடைய அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வந்தாரா, அந்த வினோதமான பொருளை ஆராய்ச்சி பண்ணாரா, அதேமாதிரி ஆஸ்ட்ரோபேஜுங்கிற அந்த உயிரினத்தை முற்றிலுமாக அழிக்க முயற்சி பண்ணார், அதில் வெற்றி பெற்றாரா, என்னாச்சு, இல்லை அதோட நட்பு பாராட்டினாரா அப்படிங்கிறதெல்லாம் காமெடியாகவும் கலர்ஃபுல்லாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. உண்மையாக வித்தியாசமாக இருக்குது. இதில் நிறைய ஹாலிவுட் பிரபலங்கள் இணைந்து பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. அதுமாதிரி பின்னணி குரல் எக்கச்சக்க பேர் தமிழ், மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷ் எல்லா மொழியிலையும் வந்துருக்குது. நாம் ஆங்கிலத்தில் தான் பார்த்தோம்.
ஆனாலும் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழியில் சோனி பிக்சர்ஸ் பேனர், சோனி பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை இந்தியாவில் வெளியிடுது. இதில் நிறைய ஹாலிவுட் பிரபலங்கள், நான் சொன்ன இந்த 2 பேர் இல்லாமல் இன்னும் பலர் இருக்கிறாங்க. ஆனால் ட்ரெவ் கிராடட் அவரோட திரைக்கதையில் இந்த படம் உண்மையாகவே ஒரு வேறு லெவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக, அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷனாக வான சாஸ்திர உள்ளடக்கிய படமாக ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி வெற்றி பெற்றிருக்குது. உலகளவில் வெற்றி பெற்றால், அதுவும் அமெரிக்காவில் பெரும் வசூல் மழையை பொழிந்த இந்த படம் இந்தியாவில் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்றத சொல்லி, இல்லை இன்னும் பல ஹாலிவுட் கலைஞர்கள் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே நடக்கிற அந்த காமெடி அதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி வெற்றி, வசூல் மாறி பொழியட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.